பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழியின் சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று மே 1 தொழிலாளர் தினம். இவ்வுலகின் உன்னத தினம் இன்று. இவ்வுலகை உயிர்ப்பித்த அனைவரும் சிறந்த தொழிலாளர்கள் தானே. இந்த தொழிலாளர்களின் வியர்வைகள் தான் ஆற்று நீராய் இப்புவியை வசந்தமாக்கின. இவர்களின் பெரும் மூச்சு காற்றுகள் தான் மரங்களை அசைத்து உயிரை உருவாக்கின. இவர்கள் மீதான அழுக்கு கரைகள் தான் இப்புவியின் வண்ணமயமாயின. இவ்வுழைப்பின் வேர்கள் கசப்பானவைதான், ஆனால் அதன் பயன் கனிகளோ இனிப்பானவை. வேரின் வேதனையை எப்போது இந்த உலகம் உணரும்? கனியின் பயனை மட்டும் அடையும் உலகத்திற்கு வேரின் வேதனை எப்போது புரியும்? நாட்டின் வளம் தொழில்கள் மட்டுமல்ல, தொழிலாளர் நலன்தான் என்று எப்போது அறியும் இந்த உலகம்? மே 1 மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு நாளும் தொழிலாளர் நலன் பெருகி உடல் நலமும் ஆரோக்கியமும் இன்பம் நயத்தோட சிறந்த நாளாக அமைய ஜெட்டிவியின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நன்னாளில் ஜெட்டிவி பெருமையுடன் வழங்கும் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற உயர்சிறு பட்டிமன்றத்தை உங்களிடம் கொண்டு வருவதில் பெருமகிழ்ச்சி. பழங்கால ஆதி மனிதன் பண்பட்ட மனிதனாக மாறுவதற்கு காரணம் நாகரிகம் தானே. அந்த நாகரிகத்தின் அடிப்படையே ஒன்று கூடி வாழும் சமுதாய போக்கு. அந்த சமுதாயத்தின் உயிர் நாடியாகவும் இதய துடிப்பாகவும் இருப்பது குடும்பம். அந்த குடும்பத்தின் உயிரோட்டமாக வைத்திருப்பது ஆணும் பெண்ணும் தானே. இத்தகைய சமூக புரட்சி மிக்க சமூக நலன் கொண்ட இந்த பட்டிமன்றத்தை நமக்கு வழங்கிய ஜெட்டிவி ப்ரொடக்ஷனுக்கும் பார்வையாளராக கலந்து கொண்ட உங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொரு தனி குடும்பமும் சிறப்பாகவும் வளமையாகவும் செழுமையாகவும் இருந்தால் தான் அந்த சமூகத்தை உயர் சிறப்பு மிக்க சமூகமாக இந்த வரலாறு பேசும். அத்தகைய தமிழ் சமுதாயமாக வாழ்ந்த நாம் இன்று நாகரிகத்தின் உச்சத்தில் அறிவியல் வளர்ச்சியில் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தன் வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தின் அடிப்படை உட்கூறு. ஏன்னா பட்டிமன்றம் என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல. பட்டிமன்றம் என்றது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல, சமூகத்தின் பழுது நீக்குவது தான். அத்தகைய அரும்பரிய செயலை இன்று நாம் உங்களுக்காக இதோ உங்களிடம் தேடி வந்துட்டுருக்கோம். ஓஷோ சொல்கிறாரு, லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல், என்ஜாய் இட். ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாகவும் குழுவாகவும் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் பிறருக்காக மகிழ்ச்சியை தரக்கூடியது தான் உயர்ந்த உன்னத வாழ்க்கைன்னு சொல்கிறார். இது மட்டுமா, சார்லி சாப்ளின் ஒரு உயர்ந்த மேடையில் அழகிய நுட்பமான ஒரு ஜோக்கை சொல்லி அதில் இருக்கிற பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து கைத்தட்டி மகிழ்ச்சி ஆறாவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் விளையாட்டாக திரும்ப அதே ஜோக்கை 2வது முறையும் சொல்கிறார். அப்போதும் ஒரு சில பேர் மட்டும் கைத்தட்டி ஆறாவரம் ஏற்படுத்துகிறாங்க. திரும்பவும் விளையாட்டாக 3வது முறை அதே ஜோக்கை சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் திகைக்கிறாங்க. ஏன் இவர் ஒரே ஜோக்கை 3 தடவை சொல்கிறாரு அப்படின்னு வியந்து பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நண்பர்களே, ஒவ்வொருவருடைய மனசுலேயும் ஆழ்ந்த சிரிப்பையும் அக்கறையும் உடைய இந்த ஜோக்கு 2 முறைக்கு மேலே கேட்கும்போது எப்படி செல்லாத ஆகிவிட்டதோ, எப்படி காலாவதி ஆகிவிட்டதோ, அதை போல தான் ஒவ்வொரு மனசுலையும் உங்களுக்கு ஆழ் மனசுலையும் இருக்கக்கூடிய மன வேதனைகளும் அந்த மன வருத்தங்களும் உங்களுக்கும் காலாவதி ஆனால் தான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். அதை விடுத்து ஒவ்வொரு மன கஷ்டத்தையும் ஒவ்வொரு மனக்குமுறையும் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே காலந்தொட்டு இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மன குப்பைகள் வீணாக தான் ஆகும்னு சொல்கிறார். ஸோ அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கருத்தாக நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண் பெண் என்ற 2 சக்கரங்களால் தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் யாருடைய பணி மெச்சத்தக்கது என்பது தான் இந்த பட்டிமன்றத்தின் போக்கு. ஒரு ஆண் ஒரு குடும்பத்தில் எத்தனை பரிணாமங்களை வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுங்களா? ஒரு அப்பாவாக, ஒரு தாத்தாவாக, ஒரு மாமாவாக, ஒரு குழந்தையாக, ஒரு மருமகனாக, ஒரு பேரனாக தன் பரிணாமங்களில் வாழ்ந்து வளர்ந்து அந்த குடும்பத்தை செழுமையாகவும் சிறப்பாகவும் மாற்றான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அணியினர் வந்திருக்காங்க. இது மட்டுமா, ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டு நீதிபதி முடி நிறுத்தப்படுறாரு. அப்போ வழக்கமாக சாமியார் சொல்லக்கூடிய அந்த வசனம், பாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்துறாரு ஜட்ஜு. ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டு, பாக்கியம் உண்டானதால் தான் ஏன் உனக்கு இந்த கேஸே நடக்குது,
அப்படிங்கிறார். அங்கே இருக்கிறவங்க திகைச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பாக்கியம் வேறு யாரும் இல்லை, அந்த ஆசிரமத்தில் வேலை செஞ்ச பெண்ணுன்னு. இந்த மாதிரியான சமூகத்திலையும் ஒரு சிறந்த ஆணாக, சிறந்த குடிமகனாக வாழ்ந்து தன் கடமையை சிறப்பாக செய்து இந்த சமூகத்திற்கும், இந்த தாய் நாட்டிற்கும், இந்த குடும்பத்திற்கும் பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்குறவங்க தான் ஆண்கள் அப்படின்னு பேச வந்திருக்காங்க ஒரு அணியினர். ஒரு பள்ளிக்கூடம் சேர்ப்பதிலிருந்து, ஒரு குழந்தை பிறந்து பள்ளிக்கூடம் சேர்ப்பதிலிருந்து காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் மனிதனுக்குள்ள இடைப்பட்ட உள்ள தடைகளையும் தவிடு பொடியாக்கி அந்த தடைகளையும் சாதனைகளாக உரித்து இந்த சமுதாயத்திற்கும் மாபெரும் மனிதனை உருவாக்கி கொடுக்கும் ஒரு தந்தையின் செயல் மாபெரும் போற்றுதலுக்குரியது தானே. அதான் இவங்களுடைய வாதம். இது மட்டுமா, ஒரு மகனுக்கு திருமணம் செய்ய போனால் 1008 கண்டிஷன் போடுறாங்க பெண் வீட்டில். இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி வேறு கண்டுபிடிச்சிருக்காங்க. 6, 5, 4, 3, 2, 1ன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கல்யாணம் ஆகக்கூடிய அந்த இளைஞனுக்கு 6 இலக்கத்தில் மாத வருமானம் வரணுமா, 5 ஏக்கர் நிலம் இருக்கணுமா, 4 சக்கர வாகனம் இருக்கணுமா, 3 பெட்ரூமில் பெரிய வீடு இருக்கணுமா, 2 பெற்றோர்கள் மட்டும்தான் இருக்கணுமா, அந்த குடும்பத்தில் அவன் ஒருத்தவன் தான் வாரிசாக இருக்கணுமா. இத்தனை கண்டிஷன் போட்டாலே பாதி இளைஞர்கள் அந்த திருமணம் அப்படிங்கிற பயத்திலேருந்து நின்னே போயிடுறாங்களே. அவங்களுக்கு திருமணம் எப்படி கைகூடும்? இது மட்டுமா, திருமணம் ஆன பிறகு மாமனார் சம்பளம் கேட்காத வாட்ச்மேனாகவும், மாமியார் அட்வான்ஸ் கேட்காத வேலையாளாகவும், நாத்தனார் ஆன்லைனில் மட்டும் ஹாய் சொல்கிறவங்களாம் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்குது. இதுக்கு மாறாகும் போது குடும்பமும் சிதைஞ்சு விடுது இல்லையா. இதெல்லாம் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க இவங்க. இப்படிப்பட்ட பல சகாப்தங்களை தாண்டி பல சாதனைகளை படைத்து வரும் இந்த ஆண்கள் இனத்தை பற்றியும் அவங்க படும் சாதனைகள் பற்றியும் பேசுவதற்காக ஒரு அணியும், பெண்கள் மட்டும் சாதாரணமானவங்களா, இந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு அணியும் பேச வந்திருக்காங்க. ஒரு பெண் எடுத்துங்க. ஒரு பெண் அந்த குடும்பத்தில் ஒரு பாட்டியாக, ஒரு அம்மாவாக, ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, ஒரு மகளாக, ஒரு பேத்தியாக இன்றைக்கு பல பரிமாணங்களில் அந்த குடும்பத்தின் சுமையை தன் தோள்களை தாங்கி தானும் உயர்ந்து தன் குடும்பத்தையும் உயர்த்தி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பரவலாக்குறாங்களே, இது ஒரு பெண்ணினுடைய சாதனை இல்லையா அப்படின்னு பெண்ணுக்காக பேச வந்திருக்காங்க ஒரு அணியினர். இது மட்டுமா, ஒரு தாய் எடுத்துங்க. ஒரு தாய் ஒரு நிதி நிர்வாகத்தில் நிதி அமைச்சர் அந்த குடும்பத்துக்கே செயல்பட்டு வரக்கூடிய நிதியை பங்கிட்டு அந்த நிதி நிர்வாகத்திலேருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும் மிகப்பெரும் அரும்பணியை செய்கிறோமே, இது சாதனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உரிமையுடன். இது மட்டுமா, தன் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் சமையல் அறையில் மட்டும் 1,00,000 இட்லியும் 50,000 தோசைகளையும் 3 டன் உப்புமாவையும் செஞ்சு போட்டிருக்குமே, இவ்வளவும் சாப்பிட்டுட்டு பெண் இனத்துக்கு எதிராக பேச வந்திருக்கீங்களே அப்படின்னு பொங்கிக்கிட்டு வந்திருக்காங்க இவங்க. இதே ஒரு தாய் எடுத்துக்கங்க. தன் குழந்தைக்கு ஒரு வரன் பார்ப்பதில் எவ்வளோ மெனக்கடுறாங்க. சிபிஐயோட அதிகமான விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. இப்போ ஒரு தாயினுடைய கூட்டிலிருந்தே அந்த மணமகனுக்கு, அந்த பையனுக்கு ஆகக்கூடிய வயசை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம் வாங்களேன். ஒரு தாய்க்கு மகன் கல்யாணம் பார்க்குறாங்க. ஒரு தாய் ஒரு மகனுக்கு கல்யாணத்துக்காக தேடிட்டுருக்காங்க. அப்போ அந்த மேரேஜ் அசம்பிளர்கிட்ட தன் மகனுக்கான எதிர்பார்க்கக்கூடிய வரன்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ முதல் வாக்கியமே, எனக்கு வரக்கூடிய மணமகள் அழகாகவும் படித்தும் வேலையில் இருக்கக்கூடிய வசதியான தங்கமான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு இருந்து அந்த இது நிறைவேறுமா அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் அந்த தாயினுடைய ஆசை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவு சொல்லக்கூடிய ஒரு தாய் இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு இப்போ தான் வேலை கிடச்சி 24 வயசாகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவே 1-2 ஆண்டுகள் இது மாதிரியான சிக்கலான தேடலுக்கு பிறகும் அவங்களால நிறைவேற முடியாத அந்த மணப்பெண் தேடல் கடைசியில் எப்படி முடியும், எப்படி கேட்பாங்க அதே மேரேஜ் அசம்பிள்கிட்ட, எனக்கு அழகான படித்த பொண்ணு இருந்தால், படித்து வேலைக்கு போகிற பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்னு தன்னுடைய எதிர்பார்ப்பு குறைச்சிருப்பாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பையனுக்கு வயசு ஒரு 27 ஆயிருக்கும் அப்படின்னு. இது மட்டுமா, 2-3 ஆண்டுகள் கழித்து கூட அந்த நிறைவேறாத அந்த கனவுகளோட அந்த மணமகனை தேடும் தாய் அந்த கேட்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு படிச்சுட்டு அழகாக இருக்கிற பொண்ணாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்க வந்தாங்கன்னா அப்போ அந்த பையனுக்கு வயசு 30ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி போச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு படித்த பொண்ணாச்சும் நமக்கு மணமகளாக தேடி கொடுங்களேன் அப்படின்னு விரும்பி கேட்டாங்கன்னா பையனுக்கு வயசு 32ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி குறைஞ்சது ஒரு பொண்ணாச்சும் பையனுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பையனுக்கு வயசு 34 அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தடைகளையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்காக மாடாக உழைத்து ஓடாக தேயக்கூடிய பெண் இனம் நாங்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு அணி வந்திருக்காங்க. இந்த அணிகளில் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற அந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண்கள் அணியில் சீரிய வார்த்தைகளின் சிந்தனையாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் வருகை புரிந்து இந்த பட்டிமன்றத்தை சிறக்க தன் உரையோடு வந்திருக்கிறோம் ராஜேஷ் அவர்களை பெருமையுடன் வணங்குகிறோம்.
அவருக்கு கூடுதல் வலு சேர்த்து தன்னுடைய அணியை வலுவை தன் அணியினுடைய வாக்கை பெருவாக்காக மாற்றுவதற்காக பட்டிமன்ற நாயகர் கனவு கவிஞர் கண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். இதே போல் எதிரணியில் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் பெண்களே அப்படிங்கிற தலைப்பில் முதல் பேச்சாக தமிழ் சூறாவளியாய் சொல்லின் வல்லவராய் இருக்கும் வைத்தியநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவருக்கு வலிமை சேர்க்கும் வகையில் சிந்தனை செல்வனாகவும் பேசும் ஓவியராகவும் இருக்கக்கூடிய பேச்சாளர் ராஜசேகர் ஐயா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாம் இரு அணிகளோட யதார்த்தமான நடைமுறையில் உள்ள குடும்ப சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்தில் பெரிதும் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற சமூக பார்வையோடு இந்த பட்டிமன்றத்தை அணுக போகிறோம். நமக்கும் ஒரு குறுகிய எல்லையை பார்வையாளராக வைத்துக்கொண்டு இந்த பேச்சு இந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியையும் பொருளாதாரத்தில் முதிர்ச்சியையும் உறவுகளில் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிற பார்வையில் இந்த பட்டிமன்றத்தை நாம் நோக்க போகிறோம். முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தின் பேச்சுரையை ஆரம்பிக்க ஆண்கள் அணியிலிருந்து குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களே அப்படின்னு வாதித நமது அருமை நண்பர் ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை கூறுவோம். உழைத்து உழைத்து களைத்தும் மீண்டும் தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் எம் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினத்தில் இந்த இனிய பட்டிமன்றத்தை உருவாக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த ஜெட் டிவி நிர்வாகத்தினருக்கும் அனைத்து ஜெட் டிவி நேயர்களுக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்பதில் நான் ஆண்கள் அணியின் சார்பாக என் கருத்தினை முன்வைக்க வந்துள்ளேன். ஒரு ஆண் என்பவன் தன் தாயின் கருவறையில் தொடங்கி கல்லறை போகும் வரை தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக சில்லறை சேர்க்க ஓடியே தன் வாழ்நாளில் பெரும் பகுதியையும் தன் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறான். இப்படி தான் திடீர்னு ஒரு நாள் ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது சர்வதேச ஆண்கள் தினம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாளை போட்டிருந்தாங்க. யாரும் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. அப்படி ஒரு தினம் இருக்கிறதான்னு எந்த ஒரு ஆணுக்கும் தெரியலை. ஆனால் அதுவே ஒரு பெண்கள் ஆகட்டும், பெண்கள் தினத்தன்று எத்தனை தொலைக்காட்சி விளம்பரங்கள், எத்தனை பட்டிமன்றங்கள், அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் எத்தனை போட்டிகள் இன்னும் பல நடக்கின்றன. ஆனால் பாவப்பட்ட ஆண்களுக்கு அப்படி ஒரு தினத்தை கொண்டாடக்கூட ஆள் இல்லை. ஒரு பெண் குழந்தையை கருவில் சுமப்பது 10 மாதங்கள் மட்டுமே. ஆனால் ஆண்களோ அந்த குழந்தையை நல்ல பள்ளியில் சேர்ப்பது தொடங்கி அழகான ஆடைகள் வாங்கி அழகு பார்ப்பதில் ஆரம்பித்து நல்ல கல்லூரியில் சேர்த்து அவர்களின் கல்வியை உறுதுணைப்படுத்துவதில் ஆரம்பித்து ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கும் வரை அந்த தந்தையின் உழைப்பு தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் இதை அந்த தந்தை எந்த இடத்திலும் சொல்லி காட்டுவதும் இல்லை, யாரிடம் சொல்லுவதும் இல்லை. ஒரு ஆண் உழைப்பை பற்றி தெரிந்து கொள்ள அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அலமாரியை திறந்து பார்த்தாலே தெரிந்துவிடும். ஏன் நான் பெண்கள் அலமாரி என்று சொல்கிறேன் என்றால் ஆண்களுக்கு அலமாரியில் இடம் இருக்காது. இடம் இருந்தாலும் ஓரத்தில் இருக்கும். ஆம், நான் நடுவர் இருக்கும் இருக்காது. வீட்டில் உள்ள ஷெல்ஃபில் ஒரு மூலையில தான் அந்த ஆண்களோட துணிகளை வைக்க அனுமதி இருக்கும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் ஆண் நன்றாக சம்பாதிக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் இன்று காலங்கள் மாறிவிட்டது. இன்றோ விலையுயர்ந்த காக்ரா சோலி, லெகங்கா, சுடிதார் இப்படி அடுக்கி வைத்திருந்தால் அந்த வீட்டில் ஆண்கள் நிறைய சம்பாதிக்கிறான் என்று வாங்கி கொடுத்திருக்கீங்களோ? ஆம் நடுவர் அவர்களே. ஐயா, பெண்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? கோடை இப்பொழுது நடப்பது கோடை காலம். கோடை விடுமுறையில் அம்மா வீட்டிற்கு சென்று ஒரு 10 நாள் தங்கலாமா, இல்லை கோடை வாடிடங்களுக்கு சென்று சுற்றுலா செல்வோமா என்றுதான் இருக்கும். ஆனால் ஆண்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்றால், கோடை விடுமுறை விட்டாச்சு, ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்துடுவாங்க. திறந்துட்டா மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கட்ட யாரிடம் கடன் வாங்குவது, எப்படி அந்த கடனை கட்டுவது, அப்படி என்று தான் யோசிக்கும். இப்படித்தான் எதிரணியின் தலைவர் கூட 2 நாள் முன்பு வரை சொல்லி கொண்டிருந்தார். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யாருக்கிட்ட வாங்குறதுன்னு தெரில, 1 லட்ச ரூபா ஆகுது. இதில் என்ன வேடிக்கைன்னா அவர் பெண்கள் அணிக்கு சார்பாக வந்து பேசுறது தான் இங்கே வேடிக்கையாக இருக்கு. இல்லைங்க, அது ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அவருக்கு பொழைக்க தெரிஞ்சவர், நண்பர்கள் தர போறது இல்லை, மனைவி தான் மகத்தானவங்க. சேர்ந்துட்டார். பெரும்பாலான ஆண்கள் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு புது துணி எடுக்க மாட்டார்கள்.
நான் சிறுவனாக இருந்த பொழுது என் அப்பாவும் அப்படித்தான். அதற்கு ஏன் காரணம் புரியவில்லை எனக்கு. ஆனால் நான் குடும்ப பொறுப்பை ஏற்கும் பொழுதுதான் என் அப்பாவின் வலி எனக்கு புரிந்தது. அவருக்கு புது துணி எடுக்கக்கூடிய பணம் இருந்தால் அன்று நல்ல நாளில் வீட்டிற்கு தேவைப்படும் வேறு பொருட்கள் வாங்கலாம் என்ற எண்ணத்தில்தான் அப்படி அவர் செய்தார் போலும். இன்று நான் குடும்ப பொறுப்பை ஏற்கும் பொழுதுதான் அதனை என்னால் உணர முடிந்தது. நீங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சிக்க முடியும். உண்மைதான் நடுவர் அவர்களே. குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டியை போன்றது. பழங்காலத்தில் மாட்டு வண்டிகள் என்பது பெரிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாட்டு வண்டி இருக்கும். ஒரு மாடை பூட்டி வருவார்கள். அதில் உள்ள அச்சாணியை போன்றதுதான் ஆண்களின் உழைப்பு. அச்சாணி நன்றாக இருந்தால்தான் அந்த வண்டி நன்றாக ஓடுமே தவிர அச்சாணி சரியில்லை என்றால் வண்டியால் ஓட முடியாது. சக்கரம் கேட்கறது எதுவும் தேவையில்லைங்களா? உண்மைதான் நடுவர்களே. அந்த அச்சாணி நன்றாக இருந்தால்தான் வண்டி அருமையாக ஓடும். அச்சாணியே ஆட்டம் கண்டு விட்டால் மாடு இருந்தும் வண்டி ஓடாது. இப்படித்தான் ஆண்களின் நிலைமையும். ஒரு குடும்பத்தில் ஆண் உழைத்தான் என்றால் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். ஒரு சிறிய கதை ஒன்று. ஒரு சைக்கிளில் ஒரு அப்பா ஐஸ் வண்டியை வச்சுக்கிட்டு ஊராக போயிட்டு டெய்லியும் ஐஸை விற்றுட்டு வருவார். அந்த அப்பாவுக்கு ஒரு மகன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அந்த மகனுக்கு ரொம்ப நாளாக சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை. அப்பாட்ட வந்து கேட்குறான், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்கப்பான்னு. அப்பா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வறுமை நிலையை மறைத்து கொண்டு வாங்கி தரண்டா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் கடந்தன, 2 நாள் கடந்தன, பல மாதங்கள் கடந்தன. மகனை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியல. ஒரு நாள் கஷ்டப்பட்டு மிதிவண்டியை சைக்கிளை வாங்கி தராரு. அப்போ அந்த சைக்கிளை வாங்கினோன்னா முதல் நாள் அந்த பையன் ஆசையாக சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறான். 2வது நாள் போகிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்த ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் சென்று பிறகு அப்பாட்ட வரான். வந்து அப்பாட்ட, அப்பா முதல் நாள் ஓட்டிகிட்டு போனேன், சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போனேன். இதேமாதிரி ஒவ்வொரு நாளும் ஓட்டிகிட்டு போனேன். ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் சைக்கிள் ஓட்ட முடியல. நீ மட்டும் எப்படிப்பா டெய்லியும் சைக்கிளை மெரிச்சிட்டு ஊராக போய் ஐஸ் விற்றுட்டு வரேன்னு. அப்போ அவங்க அப்பா பையன்கிட்ட கையை காட்டி, சைக்கிள் ஓட்டி ஓட்டி என் கைக்கு மட்டும் காப்பு காய்ச்சி போலடா, என் காலும் காப்பு காய்ச்சி போச்சு அப்படின்னு அப்பா மகனிடம் சொல்கிறாரு. அப்போ அப்பா கால்களை பிடித்து கொண்டு மகன் அழுகிறான். இப்படித்தான் ஒவ்வொரு தந்தையும் தன்னுள் எண்ணற்ற வழிகளை வைத்து கொண்டு தன் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும், தம் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. இப்போ கூட சில ஆண்கள் புத்திசாலியாகவும் அறிவாளியாக இருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் புத்திசாலி. மனைவி எது கேட்டாலும் அப்புறம் வாங்கி தரேனே வாழ்க்கையை ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் அறிவாளி. உண்மைதான் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் குளியல் சோப்பு பயன்படுத்துவாங்க. அந்த குளியல் சோப்பு ஒவ்வொரு நாளும் தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அந்த சோப்பு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சில்ல ஓடு மாரி இருக்கும். அந்த சோப்பையும் தேய்த்து குளிப்பது யார் என்று கேட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தான் தவிர பெண்கள் அல்ல. பெண்கள் வீணாய் போய்விட்டது என்று குப்பையில் தூக்கி தான் போடுவார்கள். ஆனால் ஆணவன் அந்த சோப்பினை எடுத்து தேய்த்து குளிப்பான். ஏனென்றால் அவனுக்கு மட்டும்தான் அந்த சோப்பின் விலையும் பணத்தின் அருமையும் தெரிவில் நடுவர்களே. பேசாமல் சோப்பே போடாமல் குளிச்சா கூட பொருளாதாரம் உயருங்களேப்பா. உண்மைதான் நடுவர்களே. பல ஆண்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்கின்றனர். யாருக்காக செல்கின்றன? தான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செல்கிறார்களா? இல்லை, தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்கிறார்களா? இல்லை. ஒவ்வொருவரும் விமான நிலையத்தில் சென்று விமானம் ஏற போகும் அவர்களின் முகத்தை பார்த்தாலும் தெரியும், நான் வெளிநாட்டிற்கு சென்று என் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அவர்கள் வெளிநாடு செல்வார்கள். தன் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் தன் வயதான தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் செல்வார்கள். வெளிநாட்டிற்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வேலைகளை செய்து கொண்டும் தன்னுடைய சுகதுக்கங்களை இழந்தும் தன் குடும்பத்திற்காக உழைக்கின்றன. சிறிது நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஒரு வைரலாக பரவி கொண்ட ஒரு வீடியோ. அச்சிரப்பாக்கம் என்ற ஊரில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் தன்னிடம் பெட்ரோல் போட வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளரிடம் அவர் ஹெல்மெட் அணிந்திருப்பார். அந்த ஹெல்மெட்டில் உள்ள கேமரா என்ன விலை என்று கேட்பார். அந்த வாடிக்கையாளரிடம் 50,000 என்று கூறுவார். உடனே அந்த இளைஞன் ஆச்சரியப்பட்டு, 50,000மா? நாளெல்லாம் 2 வீலர் கேட்டாலே எங்கள் வீட்டில் 10,000 ரூபா கேட்கறதுக்கு அவ்வளோ திட்டுறாங்க, நீங்கள் 50,000 ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருக்கீங்களா ஆச்சரியமாக கேட்பார். அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு பகுதி நேரமாக அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்வார். யாருக்காக வேலை செய்கிறார்? அவர்
தன்னுடைய வயதான கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்க்காகவும் கல்லூரி படிக்கக்கூடிய தனது தம்பிக்காகவும் அவர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகவும் உழைக்கிறார்கள். இப்படித்தான் பல ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தில் பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் அதனை தன் மனதில் சுமந்து கொண்டு உழைக்கின்றார்கள். ஆண்கள் தன் குடும்பத்திற்காக எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கிறார்கள். அதனை தாங்கிக் கொண்டு எப்படி தம் பிள்ளைகள் நல்ல கல்வியை கொடுப்பது, தம் திருமண வயதில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு எவ்வாறு நல்ல இடத்தில் திருமணம் செய்து தருவது, திருமண வயதில் உள்ள மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைப்பது, அவர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வது, இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாயின் கண்ணீர் வெளிப்படையாக தெரியுமே தவிர எந்த ஒரு தந்தையின் கண்ணீரும் வெளிப்படையாக தெரியாது. ஏனென்றால் ஆண் என்பவன் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டான். ஏனென்றால் அவன் அழுதால் மொத்த குடும்பமும் சீர்குலைந்து விடும் என்ற உயரிய நோக்கத்துக்காகவும் தம் குடும்பத்திற்காகவும் அனைத்து இன்னல்களையும் தம் மனதில் சுமந்தே வாழ்பவன். திரைப்பட பாடல் ஒன்றே அதற்கு சாட்சி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த சினிமா பாடலே தந்தையின் அருமையை உணர்த்திவிடும், அவனின் உழைப்பின் மேன்மையும் உணர்த்திவிடும். இப்படித்தான் நானும் என் தந்தையின் மறைவுக்கு பின்னே அவரின் கஷ்டங்களை புரிந்து கொண்டேன், அவர் பட்ட இன்னல்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் உழைப்பது ஆண்களே என கூறி என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஆண்கள் அணியில் பேசிய ராஜேஷ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆண்களுடைய சாதனைகளையும் வேதனைகளையும் அவர் வார்த்தைகளால் உணர்ச்சி ததும்ப நம்மளோட புரிய வச்சிருக்காரு. சிறப்பான பேச்சு, அருமையாக இருந்தது. அவருக்கு அணியை பெருமை சேர்க்கும் வகையில் அவர் அணியை தூக்கி நிறுத்தியிருக்காரு. பெண்கள் கருவில் சுமப்பது 10 மாதங்கள் ஆனாலும் மீதி இருக்கிற வயது காலம் வரைக்கும் ஆண்கள் தானே தன் தோளில் சுமக்கிறாங்க, குடும்பத்தையும் சரி குழந்தைகளையும் சரி அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஆண்களுக்கு பண்டிகை ஒரு சாதாரண நாள் தான், பண்டிகைங்கிறது ஒரு சிறப்பான நாளே இல்லை, குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு பண்டிகை அப்படின்னு முடித்தார். தாலாட்டு பாடும் தாயினுடைய அன்பு எதுவும் தந்தையினுடைய அன்பிற்கு அதிகம் இல்லை அப்படின்னு உணர்ச்சி ததும்ப நான் கண் முன் தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் பிரியும் வகையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கார். இத்தகைய சிறப்பான பேச்சுக்கு பதில் அளிக்க பெண்களே அப்படிங்கிற அணிக்கு முதன்மை பேச்சாளராக வருகை புரிந்த சிவ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை கைத்தட்டி வரவேற்று